ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா? கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தாராளமாக தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் சனிக்கிழமை. நமது ராசிக்கு உண்டான அதிர்ஷ்டமான நிறம் என்ன, அதிர்ஷ்டமான எண் என்ன, மேலும் உங்களது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், வியாபாரம் எப்படி இருக்கும், அலுவலக பணிகள் எப்படி இருக்கும், காதல் வாழ்க்கை எப்படி அமையும் என அனைத்து விஷயங்களையும் நமது பொதுவான ராசி பலன்கள் வாயிலாக டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் 2 விதத்தில் பார்த்துக்கலாங்க. கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேசம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்க முடியும். உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலன்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க. இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயாம் அப்படின்றத சேர்த்திக்கோங்க. உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்தீங்கன்னா ஐஎம் அப்படின்றத முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணி அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் டுடே ராசி பலன் சேனல் வந்துடும். அதே மாதிரி நீங்கள் மீனம் கன்னி எல்லாத்துக்கு முன்னாடியுமே ஐஎம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே. இது வரைக்கும் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுங்க நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இன்றைய தினம் சுபகாரி தினமாக, திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக 2 விஷயங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வாழ்க்கையில் நல்ல உயரத்தை நீங்கள் எட்ட முடியும் நண்பர்களே. உங்களுக்கு உண்மையிலே உயரணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா இந்த 2 விஷயங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். முதலாவதாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க. இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும். எந்த விதமான குறுக்கு வழியிலும் யோசிக்கக்கூடாது. சித்தர்கள் வாக்கின்படி இந்த 2 சிம்பிளான விஷயங்களையும் நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா மன உறுதியோடு நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது அவசியங்க. அப்போதான் உங்களால் முடியும். அப்படி கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல உயரத்தை நீங்கள் எட்டுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் நண்பர்களே. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தின சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் மார்ச் மாதம் 25ஆம் தேதி 2023ஆம் வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் பங்குனி மாதம் 11ஆம் நாள். இன்றைய தினம் வளர்பிறை சதுர்த்தி தினங்க. இன்றைய தினம் விநாயகர் வழிபாடு மிகச்சிறந்த ஒரு நல்ல நன்மைகளை உங்களுக்கு தரும். சதுர்த்தி விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கம் உடையவர்கள் இன்றைய தினம் சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகரை வழிபடலாம். உங்களுக்கு நல்ல சுபிட்சமான வாழ்க்கை காத்திருக்கு. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகுவுடன் சந்திரன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த கிரக சேர்க்கை காரணமாக இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அமைந்துள்ள ஒரு காலகட்டம் இருக்கு நண்பர்களே. இந்த மாதிரியான காலகட்டத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு மனசை மட்டும் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே. முக்கியமாக 4 விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அது என்னங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனப்போக்க நல்ல விஷயங்களை, பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் நீங்கள் திருப்புறது நல்லது நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சந்தேகம், ஊக்கமின்மை, நம்பிக்கை குறைவு, பேராசை, ஈகோ, பொறாமை போன்ற கெட்ட விஷயங்களிலிருந்து விடுபடக்கூடிய நல்ல தருணங்கள் நீங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும். எனவே அது சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் நண்பர்களே. இன்றைய தினம் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் நீக்கிறதன் மூலமாக, இந்த 6 விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக நீக்கி விடுவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு இணக்கமான மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு மன அமைதியான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. வீட்டில் நல்ல ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா இன்றைய தினம் எல்லாருக்கும் நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு தர வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. நிறைய மோதல்கள் இன்றைய தினம் இருந்தாலும் காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் சூப்பராக உங்களுக்கு அமையுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறந்த காதலரை உங்களால் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியும். ஆனால் வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் எல்லை இல்லாத ஒரு கிரியேட்டிவான ஒரு உற்சாகமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. கிரியேட்டிவ் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உற்சாகம் பெருகும். இன்றைய நாள் உங்களுக்கு வசந்த காலமாக அமையும் நண்பர்களே. கிரியேட்டிவ் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரொமான்ஸ் உணர்வுகள் அதிகரிக்கீங்க. மனக்கவர்ந்த காதலருடன் இந்த உலகத்தையும் மறந்து ரொமான்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கூட இன்றைய தினம் இருக்கு. இன்றைய தினம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட நீங்கள் கொஞ்சம் நேரத்தை செலவிட முடியும். அதை முயற்சித்து பாருங்கள். கண்டிப்பாக இன்றைய தினம் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நண்பர்களே. அப்படி நீங்கள் குடும்ப உறுப்பினர்களோட நேரத்தை செலவிடுவது
உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. 4 விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதலாவதாக பேராசையை கைவிட வேண்டும் நண்பர்களே. எந்த விதமான சூழ்நிலையிலும் நீங்கள் உங்களது பணத்தை யாரை நம்பியும் கொடுத்துடாதீங்க. 1000 ரூபா கொடுத்தா 5 லட்ச ரூபா தரேன்னு கூட சொல்லுவாங்க. அப்படி நம்ப முடியாத ஆஃபர்ஸ்லாம் வரும். அதெல்லாம் நம்பி நீங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா திரும்ப வராதுங்கிறதுனால பேராசையை தவிர்த்துடுங்க. உங்க பணம் ரூ. 1 இருந்தாலும் அது உங்களோட பணம், பத்திரமா வச்சுக்கோங்க நண்பர்களே. யாருக்கும் எதுக்கும் எடுத்து வெளியே கொடுக்காதீங்க. செலவும் பண்ணாதீங்க. எந்த விதமான செலவும் பண்ணாம, தவிர்க்க முடியாத செலவு இருந்தால் பண்ணலாம், மற்ற செலவுகளை பண்ணாம தவிர்த்து தள்ளி போறது நல்லது நண்பர்களே. நீங்கள் சனிக்கிழமை வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைக்கு செலவுகளை தள்ளி போட முடிஞ்சால் கண்டிப்பாக அதை செய்யுங்கள் நண்பர்களே. உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு. இரண்டாவதாக, பயத்தை மனசுல இருந்து விட்டொழிக்க வேண்டியது அவசியம். உங்க காரியங்கள்ல ஸ்லோனஸ் ஏற்படுத்துறது என்னன்னு தெரியுங்களா? அது பயம்தான். உங்க மனசுல தேவையில்லாத பயம், அதாவது சில நடக்காத விஷயங்கள் நடந்த மாதிரி உங்க மனசுல தோன்றி அது ஒரு பிரமையை ஏற்படுத்தி அதுக்காக நீங்கள் நேரத்தை செலவிடுவீங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டால் அதை நீங்க தவிர்த்து விடுறதா நல்லது நண்பர்களே. இப்பொழுது பிராக்டிக்கலா நீங்க என்ன பண்றீங்களோ வழக்கமா எல்லா காரியத்தையும் நீங்க செய்யலாம். ஆனா புதுசா எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. வழக்கமான காரியத்தை செய்யுங்க. பயத்தை விட்டொழிங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளா அமையும். தன்னம்பிக்கை கண்டிப்பாக வேண்டும் நண்பர்களே. 3வதாக, இந்த தினம் உங்க வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணுங்க. அது ரொம்ப அவசியம். வார்த்தைகளை நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா பெரும்பாலான பிரச்சனைகள் உங்களுக்கு சால்வ் ஆயிடும். அது காதல் வாழ்க்கையிலும் பொருந்தும், அலுவலக பணியிலும் பொருந்தும், வியாபாரத்திலும் பொருந்தும், உங்களது குடும்ப வாழ்க்கையிலும் பொருந்தும். ஏன்னா அனைத்திலுமே இன்னைக்கு நீங்க நாவடக்கம் ரொம்ப முக்கியம். முடிஞ்சா கனிவா பேசுங்க. இல்ல கோவப்படுற மாதிரி மத்தவங்க உங்களுக்கு கோவத்தை கிளறாங்க அப்படின்னா கொஞ்சம் அமைதியா இருந்துருங்க. மத்தவங்க என்ன சொல்றாங்கிறத மட்டும் காதுல வாங்கிக்கங்க. உங்களுக்கான நேரம் வரும்போது நீங்க பேசலாம். இப்ப பேசினா எந்த பிரயோஜனமும் கிடையாது. குறிப்பா வாக்குவாதங்களை உங்க அலுவலக பணியில தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. குடும்பத்திலும் தான் வாக்குவாதங்கள் பண்ணக்கூடாது. இன்றைய தினம் 4வதாக, நீங்கள் எந்த விதமான சூழ்நிலையிலும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணியே ஆகணுங்க. இறை வழிபாடு, தியானம், யோகா போன்றவற்றை செய்யுங்கள். இன்றைய தினம் சதுர்த்தி தினங்கிறதுனால கண்டிப்பாக விநாயகர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு மனசுல சாந்தி கிடைக்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க. தியானம், யோகா போன்றவற்றை பண்ணுங்கள். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைய நாள் வெகு சிறப்பான ஒரு நாள் அமையும். எக்ஸாக்டா இந்த 4 விஷயங்களும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு சூப்பரான ஒரு நாள் அமையும் நண்பர்களே. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக, உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க பொன் நிறம் கோல்டன் கலரை யூஸ் பண்ணுங்க. லக்கியஸ்ட் கலராக இன்றைய தினம் உங்களுக்கு கோல்டன் கலர் அமையும். நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கீங்கன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இதன் மூலமா உங்களுக்கும் பெனிஃபிட், எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. மறந்துடாதீங்க, கன்னி டுடே ராசிபலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் நம்பர் 8, 8ஆம் நம்பர் நீங்க பயன்படுத்துவது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைத்து தரும் நண்பர்களே. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுறதுல நீங்க கொஞ்சம் அலைச்சல்களை சந்திப்பீங்க. அதனால சலிச்சு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் முக்கியமான வேலைகளுக்கு மற்றவங்களை எதிர்பார்க்காம நீங்களே கண்டிப்பாக முடித்து விடுங்கள். அதற்கான ஒரு நல்ல முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். மற்றவங்களை எதிர்பார்த்துட்டு நீங்கள் நேரத்தை கடத்த வேண்டாம். அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் நண்பர்களே. அஸ்தம் நட்சத்திரத்தில் வந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்ற இறக்கமான ஒரு சூழ்நிலை வியாபாரத்தில் இருக்கும் நண்பர்களே. அதனால நீங்க தயங்காம வழக்கமான வேலைகளை எப்போதும் போல உங்க வியாபாரத்தில் செய்யலாம். ஆனா புதுசா எதுவும் உங்க வியாபாரத்தில் நீங்க பண்ணிடாதீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உங்க செயல்பாடுகள் ஏற்படும் நண்பர்களே. அது உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாகவே அமையும். கொஞ்சம் ஏற்ற இறக்கமான நாள் இன்றைய தினம். சித்திரை நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு தேவை பொறுமைங்க. அது உங்களுக்கு தாரக மந்திரமா இன்னைக்கு இருக்கணும். தந்தை வழி உறவினர்கள்ட்ட குறிப்பாக நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியது ரொம்ப அவசியம். எல்லா ரிலேட்டிவிட்டியும் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. குறிப்பா தந்தை வழி உறவினர்கள்ட்ட இன்னைக்கு பகைமை வேண்டாம். யாருடனும் பகைமை ஏற்படுத்திக் கொள்ளாமல் தவிர்த்தால் இன்னும் நலம் நண்பர்களே. பொறுமையா செயல்படுங்க. இந்த தினம் மிகப்பெரிய நல்ல வெற்றிசாலியாக நீங்க மாற முடியும். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.